அப்பா மகன் இடையே ஆன பஞ்சாயத்தால் பாமகவின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிய நிலையில் இந்த பஞ்சாயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முன்வந்துள்ளார் மாஜி பாமக தலைவர். அன்புமணியும் அந்த மாஜி தலைவரும் நடத்திய மீட்டிங்கின் வெளிப்பாடுதான் தற்பொழுது பாமகவின் காட்சிகள் மாற காரணமாக அமைந்துள்ளது என்கின்றனர் தைலாபுர சோர்ஸ்கள். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பாமகவில் கடந்த சில மாதங்களாகவே கட்சி அதிகாரத்தில் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே வார்த்தை போர் நிலவி வரும் நிலையில் அப்பா மகன் பஞ்சாயத்தால் பாமகவினர் பெரும் குழப்பத்தில் இருந்து வருகின்றனர். தன் பேச்சை கேட்டு ஒரு செயல் தலைவராக அன்புமணி செயல்படட்டும் என்று ராமதாஸ் ஒரு பக்கம் கூற, என் மீது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள், நீங்கள் சொல்வதை கட்சித் தலைவராக நான் செய்கிறேன் என அன்புமணி கூற, நானே கட்சித் தலைவராக இருக்கிறேன் என ராமதாஸ் பதிலுக்கு கூற, ஒரே கூத்தாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் பாமகவில் நடக்கும் பிரச்சினைக்கு ஆளும் கட்சியின் வயிற்றெரிச்சல்தான் காரணம் என திமுகவை அன்புமணி குற்றம் சாட்ட, இது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய் என்று ராமதாஸ் பதிலளித்தார். அதோடு மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கும் அன்புமணி நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பபோது, அதற்கான முடிவு போக போக தெரியும் என ராமதாஸ் பாட்டாகவே பாடிவிட்டார். இந்த நிலையில் இருதரப்புக்கும் பொதுவானவர்கள் இந்த சண்டை நீடித்தால் கட்சி செல்லா காசாகிவிடும் என்று தந்தை மகன் இருவரையுமே எச்சரிக்க துவங்கியிருக்கிறார்களாம். இப்போதே ஐயா நியமித்த நிர்வாகிகள், அன்புமணி ஆதரவு நிர்வாகிகள் என இரு பிரிவு இருக்கும் நிலையில் இருவரும் ஒன்றிணைந்தாலும் யார் பொறுப்பில் நீடிப்பது என்று நிர்வாகிகளிடையே பிரச்சினை வெடிக்கும் என்று பாமகவின் சீனியர்கள் கூறுகின்றனர். அப்போது நிராகரிக்கப்படும் தரப்பு கட்சிக்காக வேலை செய்யாத சூழல் உருவாகிவிடும் என்பதால் இதை தெரிந்து கொண்டுதான் அதிருப்தியில் இருக்கும் பாமகவின் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகளை தங்கள் பக்கம் வளைக்கும் ஆபரேஷனில் ஆளும் திமுக இறங்கியிருக்கிறது என்று தைலாபுரத்திற்கும் பனையூருக்கும் தகவல் பாஸ் செய்யப்பட்டுள்ளதாம். இதனால் சோரம் என நிர்வாகிகளை நினைத்து ஐயா மீண்டும் பேசும் நிலை வந்தாலும் வரும் என்று கூறுகின்றனர் தைலாபுர வட்டாரங்கள். இதையெல்லாம் வலியுறுத்திதான் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், குடும்ப உறுப்பினர்கள், பெரியவர் மற்றும் அன்புமணியிடம் பேசி வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இப்படியான சூழலில் கட்சியின் விதிகளை எழுத உதவிய மாஜி பாமக தலைவர் தீரன் சமீபத்தில் அன்புமணியை சந்தித்து, தலைவருக்கு அதிகாரம் இல்லை, நிறுவனருக்குத்தான் அதிகாரம், சட்ட ரீதியாக போனால் விரிசல்தான் அதிகமாகும், ஐயாவிற்கு அடுத்து நீங்கதான், அதனால் கொஞ்சம் இறங்கி போங்க என தெளிவாக எடுத்து சொல்லி சமரசம் பேசியிருக்கிறாராம். அதன் பிறகுதான் அன்புமணி அந்த மன்னிப்பை கூட கேட்டிருக்கிறார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதையடுத்து 17ஆம் தேதி திருப்பத்தூர் பொதுக்குழுவை முடித்த அன்புமணி இரவு தோட்டத்திற்கு வந்து மறுநாள் திருவண்ணாமலை செல்வதாக இருந்தது. ஆனால் திடீரென அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டு திருவண்ணாமலையிலேயே அவர் தங்குவதாக சொல்லிவிட்டார்கள். அதனால் ஒரு முடிவு எட்டப்பட இருந்தது மீண்டும் தள்ளி போயிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பேட்டி அளித்துக் கொண்டிருக்கும் பெரிய டாக்டர் விரைவிலேயே கட்சி நலனுக்காக இந்த மன்னிப்பை ஏற்று முக்கிய அறிவிப்புகளை வெளியிடவும் வாய்ப்பு இருக்கிறது என்கிறது தோட்டத்து சோர்ஸ். அதுவரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.